Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா சேனல் மெம்பர்ஷிப் எலிஜிபிலிட்டில ஒரு சில மாற்றங்கள் வந்து YouTube தரப்புல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அது பத்தி இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் மெம்பர்ஷிப் அப்படினா என்னன்னு ரொம்ப சுருக்கமா பார்ப்போம். அதாவது நீங்க ஏதாவது ஒரு YouTube சேனல் போய்ட்டு அவங்களோட ஹோம் பேஜ்ல பாத்தீங்க அப்படினா ப்ளூ கலர்ல ஜாயின் அப்படினு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து கொடுத்திருப்பாங்க. அப்படி இருக்குனாலே அந்த சேனல்காரங்க வந்து அவங்க சேனலுக்கு அந்த சேனல் மெம்பர்ஷிப் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இது பத்தி நம்ம ஏற்கனவே டீடைலா எல்லாம் வீடியோ வந்து போட்டுருக்கோம். நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பிளேலிஸ்ட்ல வந்து பார்த்துக்கலாம். இல்ல அப்படினா YouTube சர்ச்ல போய்ட்டு ஜாயின் பட்டன் அப்படினு கொடுத்துட்டு பக்கத்திலே Shiji தமிழ் அப்படினு போடிங்கனா நான் வந்து ஆல்ரெடி போட்டுருக்கக்கூடிய வீடியோஸ் அதுல வந்து வரும், நீங்க வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல எலிஜிபிலிட்டி பொறுத்தவரையில முன்னாடி எல்லாம் வந்து என்ன சொல்லிருந்தாங்க அப்படினா நம்ம சேனலுக்கு வந்து 30000 அதாவது 30000 சப்ஸ்கிரைபருக்கு மேல இருந்தா மட்டும் தான் இந்த ஜாயின் பட்டன் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிருந்தாங்க. ஆனா அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த பேஜ்ல வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் எதுவுமே அவங்க மாத்தாமலே ஒரு சில சேனல்ஸ் வந்து 2000 3000 சப்ஸ்கிரைபர் எல்லாம் வச்சிருந்தாங்க. சோ அவங்களுக்குமே இந்த ஜாயின் பட்டன் வந்து கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆபீஷியலா வந்து அந்த YouTube ஹெல்ப்ல அந்த பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா அவங்க அதை மாத்தி பண்ணிருக்காங்க. என்ன மாத்தி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபரை வந்து பொறுத்தவரையில 5000 வந்து சொல்லிருக்காங்க. அதாவது நம்மளோட சேனலுக்கு வந்து 5000 சப்ஸ்கிரைபருக்கு மேல இருக்கணும் அப்படினு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேமிங் சேனலை பொறுத்தவரையில 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே போதுமானதுன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா யுவர் சேனல் இஸ் இந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதோட பொருள் என்ன அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து மானிட்டைசேஷன் வந்து கிடைச்ச ஒரு சேனலாக இருக்கணும். நம்ம மானிட்டைசேஷன் வந்து கிடைக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம்னா நம்ம யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா ஏஜை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே வந்து இருக்கணும். லொக்கேஷனை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சில குறிப்பிட்ட நாடுகளுக்கு மட்டும்தான் இந்த ஜாயின் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கண்ட்ரியில் நம்மளும் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும். இந்தியாவை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படிப்பட்ட ஒரு லொக்கேஷனில் தான் இருக்கோம், நம்ம நாட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா முக்கியமானது மேடு ஃபார் கிட்ஸ்னு நீங்கள் உங்களோட சேனலுக்கு வந்து செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் சேனல் வந்து எலிஜிபிள் வந்து கிடையாது. அதாவது மேடு ஃபார் கிட்ஸ் சேனலுக்கு வந்து இந்த ஜாயின் பட்டன் வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலில் நம்ம வந்து போட்டிருக்கக்கூடிய வீடியோஸில் நிறைய இன்எலிஜிபிள் வீடியோ, அதாவது மானிட்டைசேஷனுக்கே தகுதி இல்லாத இன்எலிஜிபிள் வீடியோஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்னா ஸோ அப்படிப்பட்ட சேனலுக்கு வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸில் நிறைய மியூசிக் கிளைம் இருந்தாலுமே நம்ம சேனலுக்கு வந்து இந்த ஜாயின் பட்டன் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கண்ட்ரி பற்றி சொன்னோம்ல, இதில் வந்து அந்த அவைலபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தாலே அதில் இருக்கக்கூடிய அந்த நாடுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் நீங்கள் இருக்கக்கூடிய நாடும் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இருக்குது அப்படின்னாலே நீங்கள் வந்து எலிஜிபிளான ஒரு கண்ட்ரியில் தான் இருக்கீங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த எல்லா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி எல்லாம் உங்களோட சேனலுக்கு இருந்து நீங்கள் இன்னுமே உங்களுக்கு ஜாயின் பட்டன் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். யூடியூப்பை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பலவகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் Shiji தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.